அமுதாஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட புது ரெசிபிஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அமுதாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பாரம்பரியமான பெங்காலி ரசகுல்லா செய்ய போறோம். கடையில இதுல மைதா மாவு, சோள மாவு எல்லாம் சேர்த்து செய்வாங்க. நம்ம அதெல்லாம் சேர்க்காம பால் மட்டுமே சேர்த்து ஹெல்தியாவும் ஃப்ரெஷ்ஷாவும் செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் லிஸ்ட் பண்ணிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல நம்ம பாலை திரிய வைக்கணும். அதுக்கு நான் 1 லிட்டர் பால் எடுத்து இந்த மாதிரி காய்ச்சிக்கிறேன். மிதமான சூட்டில் வச்சு பால் அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருங்க, இல்லாட்டி அடி பிடிச்சிடும். பன்னீருக்கு நம்ம பால் எப்படி திரிய வச்சோமோ அதே மாதிரி தான் நம்ம ரசகுல்லாக்கும் திரிய வைக்க போகிறோம். பால் திரிய வைக்கிறதுக்கு எலுமிச்சை சாறு இல்லை வினிகர் எது வேணால் யூஸ் பண்ணலாம். வினிகர் யூஸ் பண்ணால் அதோட ஸ்மெல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால நான் எலுமிச்சை சாறு யூஸ் பண்ணுறேன். பால் நல்லா இந்த மாதிரி கொதிச்சு வரப்ப அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு 2 இல்லை 3 டேபிள் ஸ்பூன் எலுமிச்சை சாறு சேர்த்துக்கோங்க. நல்லா இதை இப்போ கிளறி விடுங்க. நல்லா இந்த மாதிரி பால் தனியாக தண்ணி தனியாக உங்களுக்கு பிரிஞ்சு வரணும். 2 டேபிள் ஸ்பூன் எலுமிச்சை சாறு சேர்த்துருக்கேன். பாருங்கள், நல்லாவே பிரிஞ்சு வந்துடுச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி கிளறியும் பிரிஞ்சு வராமல் இருந்தது அப்படின்னா இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் எலுமிச்சை சாறு சேர்ந்துக்கோங்க. அப்போ டக்குன்னு அது பிரிஞ்சிடும். திரிய வச்ச பாலை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஓட்டையாக இருக்கிறதோ இல்லாட்டி சல்லடை அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை போட்டுட்டு அது மேலே இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத்தில் மஸ்லின் கிளாத்லாம் இருக்கும் இல்லையா, அதை நீங்கள் போட்டு வடிகட்டிக்கலாம். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையும் வடிகட்டிடலாம். இப்போது இதை தண்ணி ஊற்றி நல்லா அலம்பிக்கலாம். அந்த மாதிரி தண்ணி ஊற்றி அலம்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எலுமிச்சை சாறு அந்த ஃப்ளேவர் அதுவும் போயிடும். அதே மாதிரி கையில் புளியறதுக்கும் சூடாக இருக்காது. 2-3 வாட்டி நல்லா அலம்பிக்கோங்க. நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை கையில் எடுத்து நம்ம புழிஞ்சிடலாம். எல்லா தண்ணியும் நல்லா இந்த மாதிரி புழிஞ்சு எடுத்துடுங்க. நல்லா இந்த மாதிரி புழிஞ்சதுக்கப்புறம் இதை 1/2 மணி நேரம் வச்சுடுங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம ரசகுல்லா பால் உருட்டிடலாம். 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம தட்டில் கொட்டி நல்லா பிசைஞ்சிக்கலாம். இதை நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம். எந்த அளவுக்கு பிசைறீங்களோ அந்த அளவுக்கு ரசகுல்லா ஸ்பாஞ்சியாக வரும். நல்லா இந்த மாதிரி ஃபோர்ஸ் கொடுத்து தட்டில் இப்படி பிசைங்க. அப்போ வந்து உங்களுக்கு ரசகுல்லா பால்ஸ் உருட்டுறப்ப கிராக்கே விழாது. இந்த மாதிரி நல்லா ஃபோர்ஸ் போட்டு பிசைஞ்சிங்க அப்படின்னா நீங்கள் எந்த மாவுமே சேர்க்க தேவையில்லை, ரசகுல்லா பால்ஸ் சூப்பராக வரும். இதை இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ சர்க்கரை பாகு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம உருண்டை பிடிச்சிடலாம். சர்க்கரை பாகு செஞ்சிடலாம். அதுக்கு 4.5 கப் தண்ணி எடுத்துக்கிறேன். 1.5 கப் சர்க்கரை நல்லா கிளறி விட்டுக்கலாம். ரசகுல்லாக்கு ஜீரா பதம் என்னன்னா 1 கப் சர்க்கரைக்கு 3 கப்பு தண்ணி. 1 லிட்டர் பாலில் 12லேருந்து 14 ரசகுல்லா உருண்டை வரும். அதனால நான் வந்து 1.5 கப் சர்க்கரைக்கு 4.5 கப் தண்ணி எடுத்திருக்கேன். ஏன்னா அந்த அளவுக்காவது நமக்கு ஜீரா வேணும். நல்லா இது கொதி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம ரசகுல்லா உருண்டெல்லாம் பிடிச்சிக்கலாம். இது எல்லாத்தையும் குட்டி குட்டி உருண்டையாக நம்ம உருட்டிக்கலாம். ஏன்னா சர்க்கரை பாகில் கொதிக்கிறப்ப நல்லா உப்பி டபுள் சைஸ் ஆகிடும். பாருங்கள், நல்லா கிராக்கே இல்லாமல் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கோங்க. பன்னீரை நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிங்கன்னா இந்த மாதிரி விரிசல் விழாமல் ஈஸியாக உருண்டை பிடிச்சிடலாம். இது எல்லாத்தையும் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். நல்லா இந்த மாதிரி கொதி வரணும். அதுக்கு ஒரு 10 நிமிஷமாச்சும் கொதிச்சாதான் இந்த அளவுக்கு கொதி வரும். இப்போ இதில் நம்ம ஒவ்வொரு ரசகுல்லா பால்ஸாக போட்டுடலாம். இப்போ ஏலக்காய் பொடி போட்டால் அந்த வாசனை போயிடும். அதனால இறக்க போகிற 5 நிமிஷத்துக்கு முன்னாடி போட்டுக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வேக வச்சுடுங்க. எவ்வளோ சின்ன சின்னதாக நம்ம உருண்டை போட்டோம் பாருங்கள், எப்படி உப்பி வந்திருக்கு. இப்போ 10 நிமிஷம் ஆயிருக்கு. நம்ம ஏலக்காவை சேர்த்துடலாம். 2 ஏலக்காவை இந்த மாதிரி தட்டி போட்டுக்கிறேன். அப்போது ரொம்ப நல்லா வாசனையாக இருக்கும். மூடி போட்டு இன்னொரு 5 நிமிஷம் வேக வச்சிடலாம். மொத்தமாக 15 நிமிஷம் ஆயிருக்கு. நம்ம ரசகுல்லாலாம் நல்லா வெந்து நீச்சல் அடிச்சிட்டு இருக்கு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை அப்படியே மூடி போட்டு வச்சிடுங்க. அப்போதான் நல்லா ஊறி அடுத்த நாள் நல்லா உப்பி இருக்கும். அவ்வளோதான், நம்ம ரசகுல்லாலாம் நல்லா ஊறிடுச்சு. ரசகுல்லா எவ்வளோ சிம்பிளாக செஞ்சிட்டோம் பார்த்தீங்களா? நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் என்கிட்ட சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம அமுதாஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.